மித்ரா, டோர் ஓபன் பண்றதுக்கு ட்ரை பண்றியா இல்லையா? அதான் டோர் ஓபன் ஆகாதுன்னு சொல்லிட்டானே. இதுக்கப்புறம் ட்ரை பண்ணி என்ன பிரயோஜனம்? அதுக்காக அப்படியே விட்டுருவியா? ராத்திரி முழுக்க உள்ளேயே இருக்க போறியா? நீயும் கதவு திறக்க ட்ரை பண்ணு. பண்றது எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்ப எதுக்கு காது அறுத்து ஆடு மாதிரி கத்திக்கிட்டு இருக்க? காது அறுத்த ஆடு மாதிரி கத்துறது இல்ல, காலை சுட்டுக்கிட்டு குரங்கு மாதிரி குதிக்கவும் செய்வேன். நீ முதல்ல டோர் ஓபன் பண்றதுக்கு ட்ரை பண்ணு. இப்படி பேந்து முடிக்கிறத விட்டுட்டு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்ல? நீங்க தான் என்கிட்ட கேட்கலையே. நீ எல்லாம் கேட்டுதான் பண்றியா? என்ன கேட்டுதான் வீட்டுல இருந்து கிளம்பி வந்தியா? என்ன கேட்டுதான் டிக்கிக்குள்ள உட்காந்தியா? உன்னோட இந்த புத்திசாலித்தனத்தெல்லாம் என்கிட்ட காட்டாத. வா, வந்து ஹெல்ப் பண்ணு. என்ன உள்ள இருந்து ஒரு சவுண்டும் வரல. சடனா இவங்களுக்கு என்ன ஆச்சு? மித்ரா, உள்ள இருக்கியா? என்ன இது? மித்ரா பேச மாட்டேங்கிறா. லக்ஷ்மி குரலும் கேட்க மாட்டேங்குது. சான்ஸ் கிடைச்சிடுச்சுன்னு அதை யூஸ் பண்ணிக்கிறாங்களா என்ன? ஹே லக்ஷ்மி, எங்க போய் தொலைஞ்ச நீ? கதவு திறடி. ஹே மித்ரா, இருக்கியா? இருக்கேன். அம்மா, உனக்கு என்ன ஆச்சு? இவ்வளவு நேரம் கூப்பிடுற, அமைதியா இருக்க. என்ன சொல்லணும்? டோரை இழுக்கும் போது வழுக்கி ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுந்துட்டாங்க. ஐயோ, ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுந்துட்டாங்கன்னா அப்புறம் ராத்திரி முழுக்க. ஐயோ, நோ, அப்படி ஒரு சான்ஸே கொடுக்க கூடாது. என்ன மித்ரா, இந்த டோரை கூட உன்னால திறக்க முடியாதா? ஒரு விளங்காத வேலையை பார்த்தது நீ. டோர் லாக் ஆகுற மாதிரி நீ தான் பண்ணிருக்க. இப்ப என்ன சொல்றியா? அந்த ஹோட்டல்காரர் சொன்ன மாதிரி இந்த டோரை இப்ப திறக்க முடியாது. அவங்க ஓபன் பண்ற வரைக்கும் நமக்கு வேற வழியும் இல்ல. இவங்க ரெண்டு பேரையும் இப்படி விடவே கூடாது. எப்படியாவது நம்ம டோரை ஓபன் பண்ணி ஆகணும். மித்ராவை வெளியில கூட்டிட்டு வரணும். ஆனா எப்படி? விவேக், this is too much. டூ மச்சா பண்ணிட்டு இருக்கிறது நீயா நானா? இவ்ளோ லேட் ஆயும் நீ வீட்டுக்கு போகலன்னு வீட்ல நானே எவ்வளவு பதறி போயிருப்பேன்னு யோசிச்சு பாத்தியா? உன் போன் வேலை செய்யலன்னு எங்க வீட்டுக்கு போன் பண்ணி சொன்னான். என்னோட போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. சரி வா. எனக்கு வீட்டுக்கு போறதுக்கு வழி தெரியும். எனக்கு யாரோட உதவியும் தேவையில்ல. சைலண்டா வந்து கார் ஏறி உட்கார போறியா, இல்ல அன்னைக்கு மாதிரி உன்னை உங்க வீட்டுக்கு தூக்கிட்டு போவா? ஆமா, உனக்கும் எனக்கு என்ன உறவு? எதுக்கு என் மேல வந்து உன்னோட அதிகாரத்தை காட்டிட்டு இருக்க? என் மேல உனக்கு என்ன உரிமை இருக்கு? எதுக்கு என் விஷயத்துல வந்து இப்படி எல்லாம் மூக்க நுழைச்சிட்டு இருக்க? எனக்கும் உனக்கும் என்ன உறவுன்னு உனக்கு நிஜமாவே தெரியாது. எதுக்கு உன் மேல நான் இவ்வளவு அக்கறை எடுத்துக்கிறேன்னு நிஜமாவே உனக்கு தெரியாதா? உனக்கு என்ன ஆச்சோன்னு நான் எவ்வளவு பதறி போயிருக்கேன். அது என் கண்ணை பார்த்தா உனக்கு தெரியலையா? நீ எதுக்கு கவலைப்படுற, நீ எதுக்கு பதட்டப்படுறன்னு எனக்கு எப்படி தெரியும்? உனக்கு எதுவும் தெரியாது ஜானு. ஆனா குண்டூசி மாதிரி குத்துற வார்த்தைகளால மனுஷங்களை கஷ்டப்படுத்த தெரியும். நெருப்பு மாதிரி எரியற பார்வையை வச்சு மனுஷங்களை எரிச்சு சாப்பிட தெரியும். என்ன கரெக்ட் தானே? என்கிட்டதான் இவ்ளோ கெட்ட குணங்கள் கண்ணுக்கு தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு என்னோட விஷயத்துல நீ தலையிடுற? எதுக்கு வார்த்தைக்கு வார்த்தை என்கிட்ட சண்டை போட்டுட்டு மறுபடியும் என்கிட்ட வந்து பேசுற? ப்ளீஸ், நீ இப்படி ஹார்ஷாலாம் பேசாத ஜானு. எனக்கு ரொம்ப வலிக்குது. இவ்வளவு கோவமா பார்த்து என்ன கொல்லாத. என் உடம்புல அணு தாங்க முடியாம
அப்படியே பதறுது. அட்லீஸ்ட் இவ்ளோ நாளா நமக்குள்ள இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப்பை கொஞ்சமாவது மதிக்க கத்துக்கும். ரிலேஷன்ஷிப்பா? உனக்கும் எனக்கும் நடுவுல என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு? எந்த ரிலேஷன்ஷிப்ப மதிக்க சொல்ற? ஜானு, நீ என்னை இப்படி நேரடியா கேட்கும்போது என்னால எப்படி பதில் சொல்ல முடியும்? தயவு செஞ்சு மனுஷங்களை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. மனசுல இருக்கிற ஃபீலிங்ஸையும் புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணு. நீ இப்படி குத்தி குத்தி கேள்வி கேட்டா என்னால பதில் சொல்ல முடியாது. சொல்ல முடியலனா விட்டுறணும். மனுஷங்களை புரிஞ்சுக்கோ, என் மனசுக்குள்ள இருக்க ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்கோன்னு சொன்னா என்னால அதெல்லாம் முடியாது. எனக்கு அது எதுவும் புரியாது. மித்ரா உள்ள இருக்கியா? சொல்லு மனிஷா, என்ன ஆச்சு? ஆமா, நீ என்ன தூங்கலையா? நீ இப்படி ஒரு நிலைமையில ரூம்ல இருக்கும்போது அந்த ரூம்ல எனக்கு எப்படி தூக்கம் வரும்? மனிஷா, இந்த டோர் மார்னிங் வரைக்கும் ஓபன் பண்ண முடியாது. நீ மட்டும் ஏன் வெளியில நின்னு வெயிட் பண்ற? போய் தூங்கு. இல்ல மித்ரா, உனக்கு பிடிக்காதவங்களோட இப்படி ரூம்குள்ள மாட்டிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க. நான் மட்டும் அங்க போய் நிம்மதியா எப்படி தூங்க முடியும் சொல்லு? கருப்பாம்பூச்சி, கருப்பாம்பூச்சி, கருப்பாம்பூச்சி! அங்க பாருங்க, கருப்பாம்பூச்சி! லக்ஷ்மி, அந்த கருப்பாம்பூச்சி போயிடுச்சு. நீ கொஞ்சம் நார்மல் ஆகு. இல்லங்க, நீங்க ஒழுங்கா பார்த்து சொல்லுங்க. அந்த கருப்பாம்பூச்சி அங்கதான் இருக்கா இல்ல நிஜமாவே போயிடுச்சான்னு? லக்ஷ்மி, நிஜமாவே போயிடுச்சு. மித்ரா, 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 என்ன ஆச்சுங்கெல்லாம் ஓகே தானே? நோ ப்ராப்ளம் மனிஷா. நீ ஒன்றும் டென்ஷன் ஆக வேணாம்.